1578ஆம் ஆண்டு அம்பலக்காடு என்னும் இடத்துல அச்சில் வந்த முதல் நூல் தான் தம்பிரான் வணக்கம். தமிழினுடைய முதல் அச்சு நூல் தம்பிரான் வணக்கம் 1578 கேரளாவில் இருக்கக்கூடிய அம்பலக்காடு என்னும் இடத்துல அச்சிடப்பட்ட ஒரு நூல் தான் தம்பிரான் வணக்கம். தமிழில் முதலில் அச்சிடப்பட்ட ஒரு நூல். ஆனால் 1579ஆம் ஆண்டு கொச்சியில் கிறித்துவ வணக்கம் என்ற அதே நூலை தான் வெளியிட்டாங்க. தம்பிரான் வணக்கம் என்று தொடங்கப்பட்ட நூல் ஒரு ஆண்டு கழித்து கொச்சியில் கிறித்துவ வணக்கம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. அந்த 1579ஆம் வருஷத்தில் தான் தமிழினுடைய ஆனந்தரங்கம் பிள்ளையினுடைய நாட்குறிப்பு. தமிழுடைய உரைநடை வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்த ஒன்றுதான் ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு. அதாவது ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி என்று சொல்வார்கள். அது தமிழுடைய உரைநடைக்கு, தற்காலத்தினுடைய உரைநடைக்கு முத்தாய்ப்பான ஒரு நூல், ஒரு குறிப்பு. அதற்கு அதே காலகட்டத்தில் தான் அது வெளிவந்தது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உரைநடை என்பது சிலப்பதிகாரமே உரையடைப்பட்ட பாட்டுடைச்சியோடு தான் இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்களுடைய வரவுக்கு பின்னாடி தான், அச்சின் நூல்கள் வந்த பின்பு தான் உரைநடை வளர்ச்சியானது மிக அற்புதமான வளர்ச்சியை கண்டது என்று நம் தெரிகிறது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் துணுக்கு செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.